2 பிஸ்னஸஸ் இருக்கு. அவங்க சேம் ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் ப்ரைஸ், சேம் குவாலிட்டி. ஒரு கம்பெனி வந்துட்டு 2 மினிட்ஸ்ல ரிப்ளை பண்றாங்க. இன்னொரு கம்பெனி 2 டேஸ்ல ரிப்ளை பண்றாங்க. யாரு கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ்ல வின் ஆவான்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி இந்த 2 மினிட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ண கம்பெனி தான் வின் ஆவாங்க. லெட்ஸ் இமேஜின் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் கம்பெனின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு, ஸ்லோ ரெஸ்பான்ஸ் கம்பெனின்னு இன்னொரு வேரியன்ட் இருக்கு. ஒரு கஸ்டமர் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அது கஸ்டமருக்கு ஒரு சிம்பிள் மெசேஜ், பட் பிஸ்னஸ்க்கு அது ஒரு ரேஸ். இப்போ ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற கம்பெனிக்கு அதே மெசேஜ் ரிசீவ் ஆகிறப்போ அவங்க அந்த மெசேஜை டீம் லீடர்கிட்ட கொண்டு போகிறாங்க, இல்லைன்னா மேனேஜர் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பேசலாமா, அப்புறம் ரிப்ளை பண்ணுறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கஸ்டமர் மூவ் ஆயிடுறாரு. இதே ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற கம்பெனிக்கு அந்த மெசேஜ் வந்த வித்தின் அ மினிட்ல அவங்களுக்கு ரிப்ளை போகுது. தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட், ஹியர் ஆர் த டீட்டெயில்ஸ் ஆர் சம்திங், ஏதோ ரிப்ளை போகுது. அப்போ அந்த கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்? இதுதான் ஒரு ப்ரொஃபஷனலான கம்பெனி, நமக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றதுல இருக்கும். ஸோ இங்கேயே அவங்க வின் ஆகிட்டாங்க. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் பீப்புள் லவ்ஸ் இன்ஸ்டன்ட் கேப் புக்கிங், இன்ஸ்டன்ட் ஃபுட் டெலிவரி, இன்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ். இந்த ஏரால 24 hours 48 hours கழிச்சு நம்ம ரிப்ளை பண்றப்போ நம்ம எப்படி அந்த கஸ்டமரை தக்க வச்சுக்க முடியும்? ஸோ ட்ரை டு மேக் ஆட்டோமேஷன் இன் யுவர் கம்பெனி. உங்க கம்பெனிலையும் இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டா நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தே வில் கைட் யூ.